இந்த வாழ்க்கையிலே சந்திக்காததும் இல்லை, சாதிக்காததும் இல்லை. அதனால ரொம்ப பிராக்டிக்கலான வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, உங்களை அறியாமல் உள்ளும் வெளியும் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை போர் அடிக்குதோ, ஹோல் டே டயர்டாவே இருக்கீங்களோ, உங்களுக்கு உடனடி வேற ஒண்ணுமே வேண்டாங்க, வேகத்திலே சிதைத்து ஒழித்தலை மட்டும் நிறுத்தினீங்கன்னா, இஎம்ஐ ஜென்சி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கடன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய ரிஷிமார்களுடைய அறிவு அப்பா, மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற மொத்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனும் ஹிந்து சிவிலைசேஷன்ல இருந்து திருடின நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதில் இதயத்தின் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள், கைலாயத்தின் குடிமக்கள், பார்வையாளர்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம். புராண லட்சணத்திலே சர்க்கத்தை பற்றி, முதன்மை படைப்பு, இரண்டாம் நிலை படைப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் பார்த்தது டைம்லெஸ் இன் டைம், காலத்தை கடந்து அவ்வியக்தமாயிருப்பது, காலமாய் மலர்வது. காலம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீங்கள் காலாதீதத்தில் இருப்பதும், நீங்கள் காலாதீதர் என்று உணர்ந்து கொள்வதும், அததான் நேற்று அறிவுபூர்வமாக, அனுபவபூர்வமாக, அனுபூதிபூர்வமாக உணர்ந்தோம். இன்னைக்கு அடுத்தது நேம்லெஸ் இன் நேம், ஃபார்ம்லெஸ் இன் ஃபார்ம், நேம்லெஸ் இன் நேம். வார்த்தைகள், நாமம், ரூபம், வார்த்தைகள், வடிவங்கள் இவற்றிற்கு அப்பாற்பட்டது. எவ்வாறு வார்த்தைகளை, வடிவங்களை வெளிப்படுத்தி அவ்வியக்தத்திலிருந்து வியக்தமாக வெளிப்படுகின்றது. இந்த சத்தியத்தை கேளுங்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்.
கொஞ்சம் அமைதியா உங்களுக்குள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க மொத்த வாழ்க்கையுமே வெறும் வார்த்தைகள் தான். உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கிற வார்த்தைகள் தான் எண்ணம், மனம் அப்படின்னு சொல்றோம். நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்ற வார்த்தைகள் தான் பேச்சு. உங்க மொத்த வாழ்க்கையுமே நீங்க உங்களை நோக்கி சொல்லிக்கிற வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு சொல்ற வார்த்தைகளும் தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இவ்வளவுதாங்க என் மொத்தம். அனேஜ தேகம் மனசோ ஜவீயோ நைனத்யேவோ ஆப்னுவபூர்வமர்ஷது தத்தாவதோ அஞ்ஞானத்யே திஷ்டத் தஸ்மின்னவோ மாதரிஷ்வா ததாதி. ஈசாவாஸ்ய உபநிஷம் சொல்லுது, அசையாமல் இருப்பது போல் தோன்றினாலும் அது மனதை விட வேகமானதும், இது முன்னே செல்வதனால் தேவர்கள் அதை எட்ட முடியாது நிலைத்திருக்கிறது போல் இருந்தும், ஓடிக்கொண்டிருப்பவற்றை எல்லாம் கடந்து செல்வதும், அதனுள் மாதரிஷ்வா எனும் பிரபஞ்சத்தின் உயிர் சக்தியே இருந்து அனைத்து செயல்களையும் நிலைநிறுத்துவதும், அது என்னன்னு நீ புரிஞ்சுக்க போ. இப்போ வார்த்தைனா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த வார்த்தை கடந்த இருப்பு நிலை, அவ்யக்த ஸ்வபாவ நிர்வாண நிலை என்னன்னு அடுத்து புரிஞ்சிடும். அப்படியே உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோட உங்களுடைய மொத்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்ற இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கின்ற நீங்கள் நீங்கள் என்று எதை நீங்கள் அனுபவமாக உணர்கிறீர்களோ அது வெறும் வார்த்தைகள் தான். ஆழ்ந்து பொறுமையா பாருங்க. இந்த உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிற வார்த்தைகள் 3 நிலை. ஒரு நிலை என்னன்னா, சொல்வது நீங்கள், நீங்கள் சொல்வதை உங்களால் கேட்க முடியும். நீங்களே தான் கமாண்டை ஜெனரேட் பண்றீங்க, நீங்களே தான் அதை லிசன் பண்றீங்க. நீங்க சொல்லலாம், நீங்க தான் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க அதை கேட்கலாம். இது ஒரு நிலை. இரண்டாவது, சொல்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜெனரேட் ஆகிற கமாண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அது வருகின்ற வேகம் உங்க கண்ட்ரோல்லயே அந்த கமாண்ட் இருக்காது. தானா அந்த வார்த்தை வரும், கேட்கறது மட்டும்தான் நீங்களா இருப்பீங்க. இது ஒரு நிலை. இன்னொன்னு, சொல்றதும் உங்களுக்கு தெரியாது, கேட்கறதும் நீங்க தான் கேட்கறீங்களான்னு தெரியாது. இது ஒரு 3வது நிலை. சொல்றதும் அன்கான்ஷியஸா உங்களுக்கு தெரியாமலே நடக்குது, யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கறதும் உங்களுக்கு தெரியாமலே யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 நிலையும் உங்களுக்குள்
எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்குங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நான் அடுத்த நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போக முடியும். ஒன்னொன்னா அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போக முடியும். இங்க நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுக்காக பேசிட்டு இல்ல, நீங்கள் அனுபூதி அடைய வேண்டும் என்பதற்காக பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்பவரும் நீங்க தான். கான்சியஸா நீங்க தான் சொல்றீங்க. கேட்பவரும் நீங்க தான். நீங்க தான் கேட்கறீங்க. இந்த நிலைக்கு சத்துவ மனம்னு பேர். சத்துவ மனம், சத்துவகுணம் மேலோங்கி இருக்கின்ற மனம். அடுத்தது சொல்றது நீங்க கிடையாது. இந்த கமாண்ட ஜெனரேட் பண்றது நீங்க இல்ல. ரஷ் பண்ணுது அந்த கமாண்ட். நீங்க விழிப்படைவதற்குள்ள அந்த கமாண்ட் ரஷ் பண்ணி உங்களை துவம்சம் பண்ணி அந்த காட்டாற்று வெள்ளம் மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. ஐயோ 10 வருஷமா பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் பட்டுன்னு பிரேக்கப் சொல்லிட்டோமே. அது என்ன பிரேக்கப் சொல்லி அவன் போய் வேற பொண்ணை பார்த்துட்டு போன பிறகுதான் கமாண்டை ஜெனரேட் பண்றது வேற யாராவது இருக்கும். நீங்க இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனா லிசன் பண்றது நீங்களா இருக்கும், ஒபே பண்றது நீங்களா இருக்கும். இந்த மன அமைப்புக்கு ரஜோகுண மன அமைப்புன்னு சொல்லுவோம். ரஜஸ் மேலோங்கி இருக்கின்ற மன அமைப்பு. இந்த ரஜோகுண மன அமைப்புக்கு நான் பெருசா உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க 99% நேரத்திலே இந்த ரஜோகுண மன அமைப்புல தான் இருக்கீங்க. யாரு கமாண்ட் பண்றாங்கன்னே தெரியாது. லிசன் பண்றது மட்டும்தான் நீங்க. இந்த பாகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாகம் தான் ரொம்ப 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 முக்கியமான பாகம். அதாவது கமாண்டும் நீங்களே ஜெனரேட் பண்றீங்க, கேட்கறதும் நீங்களே கேட்கறீங்க. அது எந்த மாதிரியான காலம்னு உதாரணம் சொல்லணும்னா, ஜபம் பண்றது. நம சிவாய நம சிவாய. கான்சியஸா நீங்க தான் சொல்றீங்க. உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை நீங்க தான் சொல்றீங்க. அந்த எண்ணத்தை நீங்க தான் கேட்கறீங்க. ஜபம் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா அதுக்கு நடுவுலயே நம சிவாய நம சிவாய, அதுக்கு நடுவுலயே ஒரு தரம் போனை பார்த்துடலாமா, ரொம்ப நேரமா எந்த மெசேஜ் வராம இருக்கு, நோட்டிபிகேஷன் வராம இருக்கு, இருக்காளோ போயிட்டாளோ அப்படின்னு வந்ததுன்னா ரஜஸ் தலையிட்டுறது. பட்டினத்தார் காலத்துல அப்ப இருந்த மிகப்பெரிய பிரச்சனை, மனிதன் வளமான சமூகமாக இருந்தால அளப்பரிய அளவில்லாத காமத்தீயில் விழுவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அதனால அவர் அது சார்ந்தே பாடல்களை வரிச்சிருப்பார், பாடல்களை பாடியிருப்பார், வரிகளை அமைத்து இருப்பார். அடுத்து ராமகிருஷ்ணர் காலகட்டத்துல காமினி காஞ்சனம் ரெண்டும் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அளப்பரிய அப்பதான் அந்த மெட்டீரியலிசம் இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுது. பிரிட்டிஷ் சொசைட்டி நம்மளை மொத்தமா சுரண்டிட்டு அதுக்கு மேலையும் வேணுங்கிற கிரீடுக்காக நம்மளைய அந்த கிரீட்ல போட்டு நாசமாக்கிட்டு இருந்த காலகட்டம். ஸோ மெட்டீரியலிசம் தான் ரிலிஜியனா மாற ஆரம்பிச்சுட்டு இருந்த, ரிலிஜியனா பிராக்டிஸ் பண்ணப்பட்டு இருந்த காலம். ஸோ அந்த நேரத்தில் வந்ததுனால அவர் காமினி காஞ்சனம் ரெண்டும் கடந்துதான் ஜீவன் முக்தின்னு சொன்னார். இந்த காலகட்டத்தில் நான் சொல்லணும்னா காமினி காஞ்சனம் கம்ப்யூட்டர்,
உடனே பல பேர் சொல்றாங்க, நான் பார்த்திருக்கேன் கமெண்ட்ஸ்ல, டிவைஸ் மூலமா தான், செல்போன் மூலமா தான் உங்களையே நாங்க பார்க்கிறோம் சாமி. அது சத்துவ குணத்துக்காக உபயோகப்படுவது வேறு. ஆனா எத்தனை பேர் சத்துவ குணத்திற்காக உபயோகப்படுத்துறாங்க, ஞானத்திற்காக உபயோகப்படுத்துறாங்க, அதை பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் பர்சன்ட். என்ன 0.00001% தான். ஜென்ரலா இந்த டிவைஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து உங்களை வெறுமையில் வைத்திருக்கத்தான் யூஸ் ஆகுது. டைவர்ஷன் இது அது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. அட்டென்ஷன் ஸ்பேன் உடைஞ்சு செதறி சின்ன பின்னமாயி டக்கு 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 டக்குன்னு எதையாவது ஒண்ணு, இந்த டூம் ஸ்க்ரோலிங்ன்றாங்களா, அந்த மாதிரி அப்படி ஆகிறதுக்குத்தான் யூஸ் ஆகுது. எனிஹவ், ஆழ்ந்து கேளுங்கள். சத்துவகுண மனம், ரஜோகுண மனம், அடுத்தது தமோகுண மனம். பேசுறதும் நீங்க இல்ல, கேட்கறதும் நீங்க இல்ல. யாரோ பேசுறாங்க, யாரோ கேட்கறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரெண்டையுமே கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. இதுதான், இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கனவு. கனவுல பேசுறதும் யாரோ, கேட்கறதும் யாரோ, ரெண்டுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப இந்த மூன்றுல உங்க வாழ்க்கையோட மிக பெரும் பகுதியை ஆக்கிரமித்து இருப்பது இரண்டாவது முறை. இந்த இரண்டாவது நடுமுறைன்னு சொல்ற நடுவுல இருக்கிறது என்னன்னா, பேசுறது யாரோ, கமாண்ட ஜெனரேட் பண்றது யாரோ, லிசன் பண்றது நீங்க. என்ன கொடுமை சார்! யாரோ கொடுக்கிற கமாண்ட தொடர்ந்து கேட்டு அதை லிசன் பண்ணிட்டு, இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அதை தன்னுடைய சுதந்திரம்னு வேற நினைச்சிட்டு திரியுதுகளே. ஐயோ ஐயோ! இப்ப யாரு சொல்றாங்க இந்த வார்த்தைகளை? யாரு சொல்றாங்க? கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போமா? உங்களுக்குள்ள ஓடுற வார்த்தைங்களை அப்படியே என்னெல்லாம் ஓடுதோ அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் டேப் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். நீங்க பைத்தியம்ன்றது புரிய ஆரம்பிக்கும். எந்த லெவல்னு தான் அதுக்கப்புறம் நாம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். எந்த லெவல்ல இருக்கும்னு தான் கண்டுபிடிச்சாகணும். அப்படியே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ ஒரு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ½ hour கழிச்சு அந்த ரெக்கார்டிங் மொத்தமா ஒரு தடவை உட்காந்து கேட்டு பாருங்க. அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஏஐக்குள்ள ஃபீட் பண்ணீங்கன்னா ஏஐ துப்பிரும் தூணு. ஆழ்ந்து கேளுங்க. ஒரு தரம் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா முதல்ல புரியும்? சின்ன வயசுல இருந்து உங்க மேல கொட்டப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தான் மொத்தமா கூட்டி வச்சு அதை உங்களுடைய உணர்ச்சிகளோடு கலந்து அது பாட்டுக்கு கமாண்டா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ
மாடர்ன் டே சயின்ஸ் மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. நம்முடைய பாடி 70 வருஷத்துக்கு கூட ஒரு எமோஷன் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்குமா. அந்த மாதிரி உள்ள ஸ்டோர் பண்ணப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாம் தான் அடுப்பு, நெருப்பு. அந்த நெருப்புல உங்க மேல யார் யார் என்னென்ன வார்த்தைகளை கொட்டினாங்களோ, சின்ன வயசுல இருந்து நீங்க கேட்ட எல்லா வார்த்தைகளும் மொத்தமா சேர்ந்து இந்த நெருப்புல கொதிச்சு, எப்படி அந்த கொதிக்கிற எண்ணெய் தெரிக்கிற மாதிரி, எண்ணெய் ஓவரா கொதிச்சா சட்டியிலிருந்து தெரிக்கும் பாருங்க, அது மாதிரி உங்களுக்குள்ள இருந்து கொதிச்சு கொதிச்சு அந்த வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. எந்த வார்த்தை எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. அப்படியே உங்களுடைய உள்ள ஓடுற வார்த்தைங்களை அதோட டிரான்ஸ்கிரிப்டை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். மோஸ்ட்லி உங்க மதர் டங்ல இருக்கும். ரெண்டாவது, ஒருவேளை சிந்திக்கிற மொழியை நீங்க மாத்திட்டீங்கன்னா, ரொம்ப நாள் மாத்தி பழகிட்டீங்கன்னா அந்த சிந்திக்கிற மொழியில இருக்கும். அது ரொம்ப ரேரா, ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். யூஸ்வலா மதர் டங்ல இருக்கும். ரெண்டாவது, நீங்க நிறைய கேட்ட, படித்த, உள்வாங்கிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற எமோஷன்ஸோட கலந்து, அந்த எமோஷன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸோட பட்டு பட்டு பட்டுன்னு வெளியில வந்து விழும். எந்த லாஜிக்கோ அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைங்களை நீங்க கேட்டு நடந்தா அதோட அதுக்கப்புறம் வரப்போற சைடு எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட் பத்தி அறிவோ, அல்லது அந்த வரப்போற சைடு எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட் ஹேண்டில் பண்ற அளவுக்கு வாழ்க்கையில தைரியம், துணிச்சலோ எதுக்குமே இந்த கமாண்ட் பண்றவங்க பொறுப்பில்ல. உள்ள இருந்து ஏன் வருதோ அந்த காரணம் உள்ள இருந்து கமாண்ட ஜெனரேட் பண்றவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இது ஒரு கான்சியஸா கமாண்ட் ஜெனரேட் ஆகிலாம் நடக்கல. ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா எமோஷன்ஸும் கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வார்த்தை குறுக்கல அங்க இங்க வருது, வெளியில் வந்து விழுது. நீங்க அப்படியே கைகட்டி வாய்ப்புத்தி அதை கேட்டு உத்தரவு அரசே, உத்தரவு மகாராஜான்னு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரீங்க. இதுல நாம ஏதோ மிகப்பெரிய சுதந்திரத்தில் இருக்கிற மாதிரியும், தோன்றுவதை செய்வது, தோன்றுவதை சொல்வது ஏதோ சுதந்திரம்னு வேற நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன கொடுமைங்க. பல பேர் பேசும்பொழுது ரொம்ப பெருமையா எனக்கு மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுவேன் சார். அட பாவி, அது என்ன பெருமையா, சுதந்திரமா? அது சுதந்திரம் கிடையாது. அதை விட மிக மோசமான ஒரு அடிமைத்தனம் கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். நியூரோபெப்டைட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது
நம்ம எமோஷன்ஸை பாடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் நியூரோபெப்டைட்ஸ். ஒவ்வொரு எமோஷனும் ஒரு மெஷரபிள் கெமிக்கல் ஈக்குவலண்ட் மாதிரி உள்ள தங்கியிருக்கு. இட்ஸ் அ மெஷரபிள். இந்த எமோஷன்ஸோட பாயிலிங்ல ஏதோ வார்த்தைகள் கமாண்டா ஜெனரேட் ஆகி வந்து விழுது. அதை நீங்க ஒபீடியண்டா கேட்கறீங்க, கேட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதையே வெளியில சொல்றீங்க. இத சுதந்திரம்னு நினைக்கிறீங்க, அத பெருமைன்னு வேற நினைக்கிறீங்க. ஐயோ கொடுமை. கமாண்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியாம வருகிற கமாண்ட செய்பவனும் மூடன், அதை சொல்பவனும் மகாமூடன். கமாண்ட் எங்க இருந்து வருதுன்னாவது உங்களுக்கு தெரியணுங்க ஐயா. அதை லிசன் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா கமாண்ட் வர்ற வேகம், நீங்க தான் அந்த கமாண்டை ஜெனரேட் பண்றீங்கன்னு உங்களை மூளைச்சலவை செய்து வைத்து அந்த கமாண்டை செஞ்சு முடிச்ச பிறகுதான் ஐயோ போச்சே அப்படின்னு புலம்ப வைக்குது. ஒரு கொடுமை என்னன்னா, நீங்க புலம்புறதுக்கும் திரும்பி பார்க்கறதுக்கும் தப்பு நடந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அனுமதிக்காம அடுத்த கமாண்ட் அதுக்குள்ள வந்துரும். சோ இந்த தொடர்ந்த குழப்பத்திலும் கண்டினியூஸ் கேயாஸ்ல உங்களை ட்ரவுன் பண்ணி வச்சிருந்தாதான் மனம் உயிரோடு இருக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த 3 நிலை மனங்களை பற்றி புரிகிறது? ஏன்னா இது புரிந்தாலே விடுதலை. கான்ஷியஸா நீங்க கமாண்டை ஜெனரேட் பண்ணி அந்த கமாண்டை நீங்க கேட்டீங்கன்னா, அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிற நிலையில வாழறீங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. எங்கிருந்து கமாண்ட் வருதுன்னு தெரியாம பிரஷரோட வேகத்தோட எந்த கமாண்ட் வந்தாலும் அதை கேட்கறத நிறுத்துங்க. இது மொத்தமா சமூகம் உங்க மேல துப்பி வச்ச கழிவுங்கய்யா. எங்க இருந்து கமாண்ட் வருதுன்னே தெரியாம கமாண்ட் வருது. அத நீங்க தான் அந்த கமாண்டை ஜெனரேட் பண்றீங்கன்னு நம்புறீங்க. அத வேக வேகமா கேட்டுட்டு அதை வெளிப்படுத்துறீங்க, செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அதனால வரப்போற பிரதிபலனுக்கு யார் பொறுப்புன்னு தெரியாது.
உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கமாண்ட் ஜெனரேட்டிங் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்கா வேற யார் கண்ட்ரோல்லையோ இருக்கிற, இல்ல யாரு கண்ட்ரோல்லையுமே இல்ல, மொத்தமா சமூகம் உங்க மேல வாந்தி எடுத்து வச்ச, கழிந்து வைத்த, துப்பி வைத்த அந்த மொத்தத்தோட கொந்தளிப்பு உங்க பாடியில ஸ்டோர் ஆயிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள அது ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெய் கொதிக்கிற மாதிரி கொதிச்சு திடீர்னு தெரிக்குது. ஏன் எதுக்கு என்னன்னு யாருக்குமே புரியாம தெரிக்குது. அதை உங்களுடைய கமாண்ட் நினைச்சிட்டு நீங்க செயல்படுறீங்க. தொடர்ந்து 2-3 முறை விளக்குகின்றேன். காரணம் என்னன்னா, இது ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ நான் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுக்குள்ள அதை மேப் பண்ணி பார்ப்பீங்க. ஆஹா, கரெக்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. வேகத்திலே சிதைத்து ஒழித்தலை மட்டும் நிறுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. என்கிட்ட வந்து இந்த வெற்றி அடையணும்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் இதை ஒண்ணுதான் சொல்லுவேன். ஒண்ணுமே வேண்டாம். வேகத்திலே சிதைத்து அழித்தலை மட்டும் நிறுத்திருங்க. பல நேரத்துல 10 வருஷம் 15 வருஷம் உருவாக்கி வச்ச உறவுகள், வியாபாரம், பல விஷயங்களை, குடும்பம், மனிதர்கள், நட்பு, 10 ஆண்டு 15 ஆண்டு கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சதெல்லாம் சும்மா பளீர்னு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, யாரோ உள்ள இருந்து கொடுத்த கமாண்ட், அந்த கமாண்ட கேட்டு பளீர்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணி மொத்தமா போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இருக்கவங்க எத்தனை பேர் வாழ்க்கையில கை தூக்குங்க. இது நான் என் வாழ்க்கையில பலதரம் பண்ணிட்டேன் சாமி அப்படின்றவங்க கை தூக்குங்க. இவ்வளவுதான். ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அதை உங்களுடைய பெருமைனும் சுதந்திரம்னும், அது உங்களுடைய தனித்தன்மைனும், அது உங்களுடைய மகிமைனும், அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டினும் வேற. அத வேற நம்புறீங்க. ஐயோ, அதுதாங்க. அதாவது யாரோ துப்பி வைத்த, கொட்டி வைத்த, கழிந்து வைத்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக்கி, அந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்றாக்கி, அது கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கொதிச்சட்டியில் இருந்து தெரிக்கின்ற வார்த்தைகளை உங்களுடைய கமாண்ட் நினைச்சு எக்ஸிக்யூட் பண்ணி எத்துணை கொடுமைகளை வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ளுகிறீர்கள். அதை பெருமையாக வேறு நினைக்கின்றீர்கள். ஆழ்ந்து பாருங்க, எவ்வளவு மிக கொடுமையான
சதி உங்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்றது. இது சதின்றதான் சரியான வார்த்தை. கான்ஸ்பிரசி. உண்மையில உங்களுக்கு எது சுதந்திரம்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். உண்மையில எது சுதந்திரம்னாங்கயா, நீங்க கான்ஷியஸா ஜெனரேட் பண்ற ஒரு கமாண்ட நீங்க ஒபே பண்றதுதான் சுதந்திரம். திரும்ப சொல்றேன், இந்த சுதந்திரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஆங்கிலத்துல வார்த்தையே கிடையாது. ஃப்ரீடம் அதுக்கு ஈக்குவலன்ட் வார்த்தை கிடையாது. புல் ஆக்ஸ் ஆக்கின மாதிரி தான். ஃப்ரீடம்ங்கிற வார்த்தை சுதந்திரங்கிற வார்த்தையிலிருந்து பொட்டன்சியை எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆக்கி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது. இம்பார்ட்டன்ட் ஆக்கின மீனிங்க சொல்றது. ஃப்ரீடம் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த வேர்ட் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னா, தன்னை கையாளும் நுட்பம். ஸ்வதந்திரம். தந்திரம்னா டெக்னிக், நுட்பம், மெத்தடாலஜி. ஸ்வதந்திரம் தன்னை கையாளும் நுட்பமும் தெளிவும் மெத்தடாலஜியும் தெரிந்தவர்கள். அதான் சுதந்திரம். தனக்குள்ள கமாண்ட் கான்ஷியஸா நாம ஜெனரேட் பண்ணி எண்ணத்தை நாம உருவாக்கி அதை நாம பேசி நாம எக்ஸிக்யூட் பண்ணி வாழுகிறவன் சுதந்திரமான மனிதன். அதுதாங்கய்யா சுதந்திரம். சும்மா ஊரெல்லாம் அவன் கழிந்து வைத்ததையும் உமிழ்ந்து வைத்ததையும் உள்ளுக்குள்ளே பொங்கிக் கொண்டிருப்பதையும், இந்த கழிந்து வைத்து உமிழ்ந்து வைத்ததெல்லாம் உள்ள கிடக்கு, வாங்கி வச்சிருக்கோம். அது உள்ள பொங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து தெரிச்சு வெளிப்படுற சில வார்த்தைகளை நீங்க ஜெனரேட் பண்ண கமாண்ட் நினைச்சுக்கிட்டு அதை செய்யறதும் அதை சொல்றதும் பேச்சு சுதந்திரமும் கிடையாது, வாழ்வு சுதந்திரமும் கிடையாது. நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு மனிதனுக்கு என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது காஸ்மிக் கான்ஸ்டிடியூஷன் படி, பிரபஞ்சத்தின் சாசனப்படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மனிதனுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், கைலாசாவோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதுதான். உங்களை பரம்பொருள் என்று உணரவும் அந்த சத்தியத்தை வாழவும் அதற்கு நீங்கள் பொறுப்போடு இருக்கவும், அதே போல மற்றவர்கள் உங்களை நடத்துவதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. இதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். செகண்ட் அமெண்ட்மெண்ட், கான்ஷியஸா நீங்க ஜெனரேட் பண்ற எந்த வார்த்தையையும் எந்த எண்ணத்தையும் நீங்கள் செயல்படுத்தலாம், சொல்லலாம். ஆனா அது கான்ஷியஸா ஜெனரேட் பண்றதா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். கான்ஷியஸா நீங்க ஜெனரேட் பண்ற வார்த்தை, சுதந்திரமாக நீங்க ஜெனரேட் பண்ற வார்த்தைகளை பேசுவதற்கும்
அந்த மாதிரி நீங்க ஜெனரேட் பண்ற வார்த்தைகளை செயல் வடிவமாக்குவதற்கும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் பொறுப்பு. காஸ்மிக் கான்ஸ்டிடியூஷன்ல, பிரபஞ்சத்தின் சாசனத்தில் தோன்றுவது எது வேண்டுமானாலும், அதாவது கமாண்ட நீங்க ஜெனரேட் பண்ணாம யாரோ ஜெனரேட் பண்ற கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ அனுமதி இல்லை. அதற்கு பெயர் சுதந்திரமும் இல்லை. இத புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஜெனரேட் ஆகிற வேர்டு உங்களுடையதாக இருக்க வேண்டும். மனம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் சொல்லப்படும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருக்க வேண்டும். இதுதான் எண்ணங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம். அடுத்து ஆழ்ந்து கேளுங்க. நேற்று இந்த காலத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தேன். கடந்த காலம் இறந்து விட்டது. எதிர்காலம் என்றுமே வரப்போவதில்லை. நிகழ்காலம் புரியாத புதிர். இல்லை என்பதே உண்மை. அப்போ உண்மையில் சத்தியம்தான் எது? எதுதான் சத்தியம்? நித்திய நிகழ்வே சத்தியம். இப்போ நீங்க வச்சிருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் சத்தியம். இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பலம். உங்க மனம் மாற வேண்டும் என்றாலும், உடல் நலம் அடைய வேண்டும் என்றாலும், என்ன நடக்கணும்னாலும், எந்த நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் அது இந்த நித்திய நிகழ்வில்தான் நிகழும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் ஹீலிங்கா இருந்தாலும் சரி, மென்டல் ஹீலிங்கா இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ஹீலிங்கா இருந்தாலும் சரி, எமோஷனல் ஹீலிங்கா இருந்தாலும் சரி, ஜீவன் முக்தியா இருந்தாலும் சரி, எந்த அனுபவமோ அனுபூதியோ நித்திய நிகழ்வான இக்காலத்திலேயே நிகழும். உண்மையில நித்திய நிகழ்வுன்னு சொல்றது காலம்ங்கிற சினிமா திரையிடப்பட்டு காட்டப்படும் திரை. காலங்கள் எனும் திரைப்படம் திரையிட்டு காட்டப்படும் திரை. இந்த நித்திய நிகழ்வில்தான் உடம்பு ஹீலாகும். நித்திய நிகழ்வில்தான் மனம் ஹீலாகும். நித்திய நிகழ்வில்தான் உயிர் மலரும். நித்திய நிகழ்வில்தான் அமைதி பிறக்கும். நித்திய நிகழ்வில்தான் வாழ்க்கையில உங்களுக்கு வரப்போற வருகின்ற பெரிய பெரிய பிரேக் த்ரூ, மிகப்பெரிய சத்தியங்கள் விளங்கும். நித்திய நிகழ்வில்தான் இன்ட்யூஷன் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளிருந்து ஆழமாக வெளிப்படுகின்ற பயங்கள் இன்ட்யூஷன் கிடையாது. பல பேர்
எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, எனக்கு இன்ட்யூஷன்ல தெரியுது சாமி. இன்ட்யூஷன்ல பிரச்சனை தெரியவே தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்ட்யூஷன்ல சொல்யூஷன் மட்டும்தான் தெரியும். யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உள்ளுணர்வு சொல்லுச்சு, இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய மூளைச்சலவை. உயிரோட இருக்கிறவன் தாயா தொந்தரவு கொடுப்பான், செத்தவன் தொந்தரவு கொடுக்க முடியவே முடியாதுங்கய்யா. போயிட்டாங்கய்யா, அவன் பித்ருலோகம் தாண்டிட்டான். இந்த பிரம்ம ராட்சசுகள் அப்படிங்கிற அந்த சக்தி உடைய அந்த ஆத்மாக்கள் மட்டும் வேண்டுமானா கீழே வந்து யாருக்காவது தொந்தரவு பண்ண முடியும். அதுவும் இந்த ரவுடி டானுங்க மாதிரிங்கய்யா. அவங்க ஒன்றும் இப்போ டானுங்க இருக்காங்கன்னா, இந்த டானோ மாஃபியா பீப்புளோ ஊர்ல இருக்கிற எல்லாரையும் போய் சாகடிக்க போறதில்ல, ரோட்ல போற எல்லாரையும் அடிக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, அவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறவங்களோட மட்டும்தான் பிரச்சனை வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரம்ம ராட்சஸ்லாமும். அதனால அது ரேரான எக்ஸம்ஷனா சில நிகழ்வுகள். ஆனா இந்த பேய் படங்கள் மூலமா பேய்களே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய கொடுமை. இந்த அளவுக்கு காமனாலாம் பேய்கள் சமூகத்திலே மனிதர்கள் மீது இயங்குவது சாத்தியம் இல்லை. இறந்தவர்களை பற்றி நீங்கள் நிகழ்காலத்தில் வைத்திருக்கும் நினைவுதான் பிரச்சனையே தவிர இறந்தவர்கள் அல்ல. எப்படி உங்களுக்கு இருக்கிற இந்த பேய் சம்பந்தமான பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பிரம்மராட்சஸ் மாதிரி, அல்லது இறந்தவர்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற நினைவா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. நம்முடைய ஷேர்டு ரியாலிட்டி இருக்கு இல்லையா? ஷேர்டு ரியாலிட்டினா நீங்க நான் எல்லாரும் பார்க்கிற இந்த டேபிள், சேரு, நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களே உடையுமானால், மாறுமானால், ஷேர்டு ரியாலிட்டியில இருக்கிற விஷயங்கள் மாறுமானால், அப்ப வேணா சொல்லலாம் அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு, பிரம்மராட்சசோ ஏதோ பித்ருலோகத்திற்கு சென்ற ஆத்மாக்கள் ஏதோ ஒண்ணு இங்க செயல்படுதுன்னலாம். ஷேர்டு ரியாலிட்டியில எந்த மாற்றமும் வராத வரை நீங்க கோத்ரூ பண்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே பாஸ்ட பத்தி பிரசன்ட்ல நீங்க வச்சிருக்கிற மெமரியோட இம்பாக்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஒரு பெரிய பேய், உங்களை இன்னொரு பேய் வேற தனியா பிடிக்கணுமா? என்னுடைய ரொம்ப நாள் சிஷ்யை ஒருத்தி வந்து பல ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேலான சிஷ்யை, அவங்க வந்து, சாமி இப்ப நடக்கிறதெல்லாம், எனக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ திடீர்னு எனக்கு பைத்தியம் முடிச்சிட்டா மாதிரி தோணுது சாமி. நான் நிமிந்து கூட பார்க்கல, நான் குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். எழுதிக்கிட்டு இருந்து, கட்டாயமா இல்லம்மா, கவலையே படாதீங்க. ஆனா அந்த பெண்ணுடைய முக்கியமான பிரச்சனை, நான் நிமிந்து கூட பார்க்காம, அட்டென்ஷன் கொடுக்காம ஆன்சர் பண்ணேன்றதான். என்ன சாமி, நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்,
நீங்க நிமிந்து கூட பார்க்காம, என்ன சொல்றேன்னு கூட கேட்காம இல்லைன்னு சொல்றீங்களே அம்மா, 2வது தரம் பைத்தியம் பிடிக்காதுமா. அதனால கட்டாயமா இது பைத்தியம் இல்லைம்மா, இது என்னன்னு உட்கார்ந்து கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். அந்த மாதிரி உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பைத்தியம் சொல்லிட்டீங்களா, என்ன பைத்தியம் சொல்லிட்டீங்களா? நான் சொன்னேன், நான் சொல்லலம்மா, நீ தானம்மா சொன்ன உனக்கு உன்ன பைத்தியம்னு. நான் சொன்னா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை எல்லாம் யாரையும் பேய் பிடிக்காது, நீங்களாம் யாரும் பைத்தியமாக மாட்டீங்க. காரணம் என்ன, ஏற்கனவே அதை விட மோசமான நிலையில் தான் இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை அப்படி கண் திறந்து பாருங்க. 99% உங்களுக்குள்ள ஜெனரேட் ஆகிற கமாண்டு யார் ஜெனரேட் பண்றாங்கன்னே தெரியாம லிசன் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வேற இருக்கும். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நீங்களே அப்படியே திரும்பி மெதுவா பாருங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு. எரிச்சல், டயர்ட்னஸ், போர்டம், குழப்பம், மொத்தமான ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, மந்தம், இதெல்லாம் நீங்க ஜெனரேட் பண்ற கமாண்டா, கான்ஷியஸான நீங்க ஜெனரேட் பண்ற மூடா, நீங்க ஜெனரேட் பண்ற வேர்டா கிடையாது. ஆனா இதுல இருந்து தான் அந்த வார்த்தைகள் கமாண்ட் தெரிச்சு வெடிக்குது. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ல இல்லாத இருப்பிலே இருப்பதுதான் பேய் பிடிச்சிருக்கிறதுங்கய்யா. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ல இல்லாத, உங்க கான்ஷியஸ்னஸுக்கு கீழே, உங்க கான்ஷியஸ்ல இல்லாம, நீங்க கான்ஷியஸா இல்லாம இருக்கிற இருப்புல இருக்கிறது தான் பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுங்கய்யா. வேணா ஸ்கேல் வேற வேற விதத்துல இருக்கும். சரி, நான் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே ஹர்ட் ஆயிட்டீங்கன்னா சாரி, ஸ்கேல் வேணா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 99.99% அப்படின்னு குறைச்சிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ பிளைண்ட் ஸ்பாட்ஸ், எவ்வளோ அன்கான்ஷியஸ் கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுனால வருகின்ற துயரங்கள், வாழ்க்கை சிதைந்து, உடல் சிதைந்து, மனம் சிதைந்து, இதை சுதந்திரம் என்று நம்பி, இதை பெருமைன்னு நம்பி, அது மாதிரியான கேங்கோட கனெக்ட் பண்ணி ஒரு டீமை உருவாக்கிட்டு, அது மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டு,
நித்திய நிகழ்விலே எழுகின்ற எண்ணங்கள் உங்கள் தெளிந்த உணர்வோடு எழ வேண்டும். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதன் லாப நஷ்டங்களுக்கு, பிரதிபலன்களுக்கு நீங்கள் பொறுப்பு. அப்படின்ற வாழ்க்கை தான் அடிப்படை சுதந்திர வாழ்க்கை. இதுல அடுத்த நிலை சுதந்திரம் இருக்கு, ஆன்மீக சுதந்திரம். அது என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த நித்திய நிகழ்வு நிலையிலேயே இருக்க இருக்க எங்கிருந்து எவ்வாறு நாம் இந்த உணர்வை உணருகிறோம், நான்கிற உணர்வையோ இந்த பிரபஞ்சம்ங்கிற உணர்வையோ இருப்பை பற்றி எவ்வாறு நாம் உணருகின்றோமோ, நான் என்கின்ற தன்னுணர்வு எவ்வாறு இருக்கின்றதோ அதை ஆழ்ந்து பார்க்க பார்க்க, எவ்வாறு இருக்குன்னு பார்க்க பார்க்க, அதாவது அப்சர்வரை அப்சர்வ் பண்றது, விட்னஸ் பண்றது, பியூர் சாட்சியாக நமக்குள் நிகழ்வதை பார்த்தல். ரமண மகரிஷி சொல்வாரு, அகம் அகம் என்று நமக்குள் ஸ்புரிக்கின்ற அந்த உணர்விலே ஆழ்ந்து இருத்தல், அகம் ஸ்புரணம். அது ஆத்ம ஸ்புரணமா மாறிடும். இந்த நித்திய நிகழ்விலே ஆத்ம ஸ்புரணத்திலே இருக்க இருக்க ஒரே அந்த நான் உங்களுடைய உணர்வு தன்முனைப்பு எங்கிருந்து எழுதோ அதே மூலத்திலிருந்து தான் இந்த உலகமே வெளிப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகம் 3 நிலையிலே விளங்கும். முதல் நிலை, இருப்பதை நாம் பார்க்கிறோம்னு நினைக்கிற ராட்சச நிலை, நரகம். அதுதான் மிகப்பெரிய மாயை. சிருஷ்டி திருஷ்டின்னு சொல்வோம். சிருஷ்டி இருக்கிறது, நான் அதை பார்க்கிறேன். அப்படின்னா என்ன? ஒரு சிறைக்குள்ள போட்டு மாட்டிக்கிட்டீங்க, இது இருக்கு, என்ன ஐயோ, இந்த உலகமே உண்மையிலேயே இருக்கின்றது, நீங்கள் அதில் மாட்டிக்கொண்டீர்கள் அப்படிங்கிற உணர்வு, இதுதான் நரகம். நித்திய நிகழ்வுல இருக்க 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 அடுத்த நிலை புரியும். அடுத்த நிலை என்னன்னா, நாம் தான் இந்த உலகத்தை நமக்கு தேவையானபடி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கிறோம். நாம என்ன எமோஷனை உருவாக்குறோமோ, என்ன கமாண்டை ஜெனரேட் பண்றோமோ, என்ன மூட்ல இருக்கமோ அதே மாதிரி தான் உலகம் தெரிகிறது. சிருஷ்டி திருஷ்டி உருவாக்கி பார்க்கின்றோம். திருஷ்டி
சிருஷ்டி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இருப்பதை நாம் பார்க்கவில்லை, நாம் பார்க்க விரும்புவதை உருவாக்குகின்றோம். விவர்த்த சித்தாந்தம்னு பேர். இதுக்கு விவர்த்தம்னு பேர். நாமே நம்மை விவரிக்கின்றோம். நம்முடைய விவர்த்தம். நல்ல கேளுங்க. நேற்றைய சத்சங்கமும் இன்றைய சத்சங்கமும் ரெண்டும் புரிஞ்சாதான் புரியும். சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த நித்திய நிகழ்விலே ரஜோகுணத்தோடு பொங்கினீர்களானால், அதாவது கமாண்ட் உள்ள இருந்து வர்ற கமாண்ட் யாருதுனே தெரியாது, ஆனா எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் நீங்க, அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த சிருஷ்டி நிஜமானது இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் நரகம், பந்தம். கொஞ்சம் சற்றே அமைதி அடைந்து நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க கான்ஷியஸா கமாண்டை ஜெனரேட் பண்றது, கான்ஷியஸா அதை எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிங்கன்னா அப்ப புரியும் விவர்த்தம். நாம் விரும்புவதைத்தான் உருவாக்கி பார்க்கின்றோம். இப்ப நவீன கால அறிவியல் அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இதை அவ்வளவு அழகா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பாவம், இந்த மாடர்ன் டே சயின்ஸ் இப்பதான் நம்மளைய ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின் லெவல் தான் ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அட பாவிகளை, இவ்வளவத்தை திருடிட்டு போனீங்களா? திருடிட்டு போய் புரியலையாடா? பல நேர்மையான அறிஞர்கள் உலகம் முழுக்கவும், நேர்மையான அறிஞர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, மொத்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனும் ஹிந்து சிவிலைசேஷன்ல இருந்து திருடின அறிவும் பணமும் தான். அவ்வளவுதாங்க. இன்வேஷனுக்கு முன்னாடி இந்த தீவிரவாத தாக்குதல்கள், கிறிஸ்தவ தீவிரவாத தாக்குதல்களும் இஸ்லாமிய கண்மூடித்தனமான தீவிரவாத தாக்குதல்களும் நடப்பதற்கு முன்பாக பாரதத்தோட ஜிடிபி உலகத்தோட 40%. அடுத்தது நம்முடைய அறிவு, நாம நடத்திட்டு இருந்த யூனிவர்சிட்டிஸ், மேலை நாட்டோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை நடத்தி கொண்டிருந்த சிவிலைசேஷன் நாம. நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக இந்த விவர்த்தத்தை பற்றி விளக்கிவிட்டார்கள். அப்சர்வர் எஃபெக்ட் இப்போ மாடர்ன் டே சயின்ஸ் பேசுறது என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு நியூட்ரான அப்சர்வ் பண்ணாம இருந்தா அது பாட்டுக்கு ஒரு விதமா இயங்குது. சும்மா அப்சர்வ் பண்ணா போதும், வேற ஒன்றும் இன்டர்ஃபியர்லாம் பண்ண வேண்டாம். அப்சர்வ் பண்ணாலே அதனுடைய பிஹேவியர் மாறுது. அதுதாங்கய்யா திருஷ்டி சிருஷ்டி. பார்ப்பதன் மூலமாக உருவாக்குகின்றோம். சிருஷ்டி திருஷ்டி அல்ல. இருப்பதை பார்க்கவில்லை, பார்க்க விரும்புவதை இருப்பதாக உருவாக்குகின்றோம். இது புரிவதுதான் சத்துவ நிலை. நித்திய நிகழ்விலே இருக்க இருக்க இந்த சத்துவ நிலை வளரும். மெதுமெதுவா புரியும். ஆமா,
நம்ம என்ன மூட்ல இருக்கமோ அப்படித்தான் உலகத்தை பார்க்கிறோம். நாம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோமோ அப்படித்தான் உலகம் நம்மளை மிரர் பண்ணுது. இந்த பிரபஞ்சம் நம்முடைய மிரர்னு புரிஞ்சுக்கிறது தான் சத்துவ நிலைங்க. அது எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமாங்க. அது புரிஞ்சிருச்சுன்னா எத்துணை தாக்குதல்கள், எத்துணை வெளியிலிருந்து எத்துணை பிரச்சனை வந்தாலும் பரமசாந்த ஸ்வரூபனாக இருந்து அவ்வளவு அருமையா டீல் பண்ணலாங்க. அப்ப என்ன நினைப்போம்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, வெளியிலிருந்து எது வந்தாலும் பரமசாந்த நிலையிலிருந்து பார்ப்பது. என் முன்ஜென்ம கர்மா கர்மா அப்படின்னு புலம்புறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அடிமுட்டாள்தனம். இதை நான் ஏன் உருவாக்கி பார்க்கின்றேன்? உண்மையில் எல்லாவற்றையும் நான் தான் உருவாக்கி பார்க்கின்றேன். இதை உருவாக்கி பார்ப்பதன் மூலமாக நான் எனக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்? ஏன் இதை நான் உருவாக்கி பார்க்கின்றேன்? இதன் மூலமாக என் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு என்ன முன்னேற்றம் வரப்போகின்றது? என் இருப்பிற்கு இது எந்த விதத்திலே உபயோகம்? ஏன் இதை நான் உருவாக்கி பார்க்கின்றேன் அப்படின்னு அமைதியா பாருங்க. ஐயா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஏதோ காட்டுக்குள்ள லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகி எஸ்கேபிஸ்டா உட்காந்துட்டு ஒளிஞ்சிட்டு வாழ்ந்தவனும் அல்ல, வாழறவனும் கிடையாது. இந்த வாழ்க்கையிலே சந்திக்காததும் இல்லை, சாதிக்காததும் இல்லை. அதனால ரொம்ப பிராக்டிக்கலான நடைமுறை சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த சத்தியத்தை கேட்ட உடனே பல பேருக்கு வர ரியாக்ஷன், ஓ இது எஸ்கேபிசம். கிடையாது. ஒரு வீடு பத்தி எரியுதுன்னா எஸ்கேப் ஆகி வர்றதான் என் புத்திசாலித்தனம். இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கோ, யார் வேணாங்கிறது. சில நேரத்துல சில விலங்குகள், எஸ்பெஷலி மான்லாம், மான், நாய், இதெல்லாம் சிறுத்தை கவிடுச்சுன்னா செத்து போன மாதிரி நடிக்கும். அப்ப சிறுத்தை என்ன பண்ணும், ஓ செத்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டு தன்னை தயார்படுத்திட்டு நல்லா பிடிச்சு தூக்கிட்டு போலான்னு. முதல்ல கவ்வும் பொழுது நேச்சுரலா தாவி கவ்வும் பொழுது பிடி அவ்வளவு இருக்கமா தூக்கிட்டு போறதுக்கு இருக்காது. கில் பண்ற பர்பஸோட தான் கடிக்கப்படுது, பிடிபடுது. ஸோ அதை அந்த வெயிட்டை இழுத்துட்டு போறதுக்கு நல்ல வாயால இன்னும் நல்ல கவ்வி பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த விலங்கு நடிக்கும் பொழுது அது இன்னும் நல்ல வசதியாக கவ்வி பிடித்துக் கொள்வதற்காக அது ஓ செத்துருச்சுன்னு சொல்லி விடும். விட்ட உடனே தப்பிச்சிரும். அந்த மாதிரி நடிக்கிறது என்ன அங்க கோழைத்தனமா? கிடையாது. அதுதான் புத்திசாலித்தனம். ரொம்ப பிராக்டிக்கலான சத்தியங்களை தாங்க உங்களுக்கு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் இந்த உலகத்தை உருவாக்கி பார்க்கறீங்கன்ற சத்தியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இது உங்க முன்னாடி எது வந்தாலும் அதுக்கு அழகா கான்ஷியஸாக தீர்வை கண்டறிந்து விடுவீர்கள். கான்ஷியஸா அதுக்கு தீர்வை கண்டு விடுவீர்கள்.
உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், போக்கு, இதை ஏன் உருவாக்கி பார்க்கறீங்க, இதை எவ்வாறு மாற்றுவது, அத்தனையும் ரொம்ப தெளிவா பார்த்துருவீங்க. விவர்த்தம் நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் நான் என்கின்ற தன்முனைப்பை எவ்வாறு உருவாக்குகிறீர்களோ அதே மூலத்திலிருந்து அவ்வாறேதான் இந்த பிரபஞ்சத்தையும் வெளிப்படுத்தி பார்க்கின்றீர்கள். RAS சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். 1.1 crore பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு வருது. ஆனா அதுல வெறும் 40 இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து ஸ்டிச் பண்ணி உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி வெறும் 40 பிட்டை மட்டும்தான் எடுத்து உங்க ரியாலிட்டியை நீங்க உருவாக்கிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பார்வைக்கேற்றார் போல் உங்கள் உலகத்தை உருவாக்குகிறீர்கள்ங்கிறத, உங்க எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கிக்கிறீங்கன்றத, உங்க ரியாலிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்றத மிக 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 தெளிவாக நவீன கால அறிவியல் நிரூபித்து விட்டது. இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நித்திய நிகழ்விலே இருக்க இருக்க இப்படித்தான் அனுபூதி வர ஆரம்பிக்கும். பரமசிவ அனுபூதி இப்படிதான் வர ஆரம்பிக்கும். மூன்றாவது நிலை என்னன்னா, உண்மையில் சுத்தமான பியூர் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. பியூர் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். நீங்கன்னு தனியா ஒண்ணும், இந்த பிரபஞ்சம்னு தனியா ஒண்ணும் எதுவுமே இல்லை. இருக்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ், அஜாதம். நீங்களோ உலகமோ தனியாக பிறப்பெடுக்கவே இல்லை. இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது. இதை புரிந்து கொள்வதுதான் பரமானுபூதி. 3 நிலையை விளக்கினேன். சிருஷ்டி திருஷ்டி, இருப்பதை பார்க்கின்றோம் என்று நினைக்கின்ற நரக நிலை. திருஷ்டி சிருஷ்டி, நாம் பார்க்க நினைப்பதைத்தான் உருவாக்கி பார்க்கின்றோம் என்கின்ற புரிதல் நிலை. நான் என்று தனியாக ஒன்றும், இந்த உலகம் என்று தனியாக ஒன்றும் உருவாகவே இல்லை. இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற அனுபூதி நிலை.
சிருஷ்டி திருஷ்டி முதல், இரண்டாவது திருஷ்டி சிருஷ்டி விவர்த்தம், மூன்றாவது அஜாத். ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த சத்தியங்கள் அழிக்கப்படாததுனால இது ரொம்ப கஷ்டம், இந்த அனுபூதி அடையிறது கஷ்டம்னு உங்க மனசு நம்பி மூளைச்சலவைக்கு ஆளாகுதல். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த அனுபூதியை வார்த்தையால் மட்டுமல்ல, சக்தியாக அனுபூதியாக குருவினால் அழித்து விட முடியும். எப்படி ஒரு கேக்கை கட் பண்ணி அந்த பீஸை உங்க வாயில வைக்க முடியுமோ, எப்படி ஒரு உணவை, லட்டையோ உணவையோ பஞ்சாமிர்தத்தையோ இல்ல ஏதாவது ஒரு பிரசாதத்தையோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, அதே போல இந்த அனுபூதியை வார்த்தைகளால் அல்ல, வைப்ரேஷனாக, ஃப்ரீக்குவன்சியாக, உணர்வாக, அனுபூதியாக, அனுபவமாக உங்களுக்கு குருவால் அளிக்க முடியும். கேக்க ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்கிற மாதிரி எனக்குள் இருக்கும் இந்த பரமாத்வைதத்தை எடுத்து கொடுக்க முடியும். இதுல இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, கேக் எடுத்து கொடுக்க கொடுக்க குறையும். ஆனா பரமாத்வைத அனுபூதி அப்படி இல்லை. கொடுக்க 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 மேலும் பல பேருக்கும் கொடுக்க வளரும். இப்போ அருணாச்சல புராணத்தினுடைய மூல கதையை புரிந்து கொள்ளும். அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளும். புராணத்தை பற்றி அடிப்படை விளக்கங்களை சொன்ன, இன்னும் புராணத்தை பற்றி முழுமையா விளக்கல. தொடர்ந்து இந்த 17 இன்னும் 12 நாட்களுக்கு மேல சத்சங்கம் இருக்கு. இன்னும் 12 நாட்கள் இருக்கு. தொடர்ந்து சொல்றேன், அதுல விளக்குறேன். இப்ப அருணாச்சலம்னா அடிப்படையாக அந்த வார்த்தைக்கு பொருள் குறைந்தபட்சம் ஒரு 25 பொருளுக்கு மேல புராணத்திலே வேறு வேறு இடத்துல வேறு வேறு விதமாக விளக்கப்படுகிறது. ஒண்ணு, அதுல முக்கியமான ஒரு பொருள், சூரியன்களை எல்லாம் கொட்டி மலை உருவாக்கப்பட்ட மலை. மண்துகளோ கல்லோ அல்ல, சூரியன்கள் கொட்டி உருவாக்கப்பட்ட மலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜத்துல பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். நாசா வெளியிட்டு இருக்கிற அந்த மொத்த யூனிவர்ஸோட போட்டோஸ் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்த்தாதான் தெரியுது, ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சூரியன்களை கொட்டி உருவாக்கப்பட்ட மலை அருணாச்சலம். சூரியன்களால், ஆக்சுவலா அருணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் சூரியன் அப்படின்னு கூட அர்த்தம் இல்ல, சூரியனின் மூல சக்தின்னு அர்த்தம். சூரியனை எது ஒளிரச் செய்கின்றதோ அந்த சக்தி அருணாச்சலன். அருணாச்சலம் அப்படின்னா சூரியனை ஒளிரச் செய்கின்ற சக்திகளை கொட்டி ஆன மலை. தேஜோஸ்வரூபம், தேஜோஸ்வரூபம், தேஜோமயம், தேஜஸ்வரூபம்.
மீண்டும் சகல புராணங்களிலும் வருகின்ற ஒன்று. ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம். அது எப்படி? அதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்மரணம் என்கின்ற வார்த்தைக்கு ரிமம்பரிங் அப்படிங்கிற மீனிங் ஆங்கிலத்தில் சொல்றது தவறு, குறை பொருள் வார்த்தை, சமவார்த்தை அல்ல. ஸ்மரணம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்மரித்தல் அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல தெளிவா சொல்றேன், புரிஞ்சுங்க. சொல்லாது நினைதல். ரமண மகர்ஷி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், ஸ்புரித்தல் மாதிரி. நாம் சொல்லாது நினைக்க முடிவது. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மனம் மொத்தமுமே வேற ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற வார்த்தைகள் தான். அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ சொல்லல் உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையை அப்படியே திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமும் போர் அடிச்சு போறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எந்த அனுபவத்தையும் அடையறதுக்கு முன்னாடி அதை சொல்லி பார்த்துருவீங்க. ஒரு தாமரை மலரை பார்த்தா கூட அதை அப்படியே ரசிக்க, அனுபவிக்க, பார்க்க முடியாது. உங்களுக்கு தாமரையை பத்தி இருக்கிற எல்லா எண்ணங்கள், அது பத்தி இருக்கிற மன அமைப்புகள், எண்ணங்கள், நினைவுகள், இதெல்லாம் ஓடும். வார்த்தைகள், எத்தனை விதமான கலர் தாமரை இருக்கு, எத்தனை நாட்டில் இருக்கு, என்னென்னலாம் தாமரையோட குணங்கள் என்ன, வேற என்னென்னவோ, அது கூட அதோட முதன்மை, இரண்டாம் நிலை, எல்லா அசோசியேட்டட் மெமரிஸ் அவேக்கன் ஆகி தாமரை மிஸ் ஆகி எப்போ போயிருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நபரை பார்த்தால் கூட அதோட அசோசியேட்டட் மெமரிஸ் ட்ரிகர் ஆகி சொல்லல் அப்படிங்கிறதுல வேகமா இருந்து அவரை நேரில் உணர்வதே இல்லை. ஒரு உணவு, எந்த அனுபவமானாலும் சரிங்க, பார்த்தலோ கேட்டலோ ருசித்தலோ நுகர்தலோ தொடலோ, எந்த அனுபவமானாலும் சொல்லல் என்கின்ற ஒரு செயலாலே அந்த அனுபவத்தின் ஆழத்தை மந்தமாக்கிவிட்டு அனுபவத்தோட ரானஸ அழிச்சிட்டு சிதைத்து விட்டு சின்னாபின்னமாக்கி விட்டு அரைகுறையாக வாழ்ந்து விட்டு வாழ்க்கையே போர் அடிக்குதுன்னு சொன்னா யார் தவறு? அது சொல்லல் என்கின்ற பழக்கத்தினாலே எதுவாயிருந்தாலும் உள்ள சொல்லுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால, எதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்லல் அப்படிங்கிற பழக்கம் அறிவை வேண்டுமானால் அதிகரிக்கலாம், அனுபவத்தையும் அனுபூதியையும் அதிகரிக்காது. சொல்லல் என்பது ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, வெளி உலகத்தோடு உறவு கொள்வதற்கு வேண்டுமானால் சொல்லல் என்பது உபயோகமாகும், உங்களை அறிவாளியாக்கும். ஆனால் சொல்லல் ஒரு நாளும் அனுபவத்தையோ அனுபூதியையோ அளிக்காது. சொல்லாது நினைதல் தான் ஸ்மரணம், ஸ்புரித்தல். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, ஆழ்ந்து கேளுங்க. அருணாச்சல ஸ்மரணம்னா அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஜபம். அதுவும் குறைந்தது அல்ல, அதுவும் நல்லதுதான்.
ஆனா அது முக்திக்கான நேரடி சாதனம் கிடையாது. சொலாது இருக்கும் இருப்பாலேயே மறப்பும் நினைப்பும் அற்ற நிலையில் இருந்து, கம்பர் சொல்லுவார் பாருங்க, நினைப்பும் மறப்பும் இல்லாத நெஞ்சினாள் அப்படின்னு சீதையை பார்த்து. கம்பர் ஒரு ஞானிங்க, கவிஞன் மட்டும் கிடையாதுங்க. அதை தானே அனுபவித்திருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை விளையாட்டுக்களை, அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான செறிந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். நினைப்பும் மறப்பும் இல்லாத நெஞ்சினாள்னு சீதையை பற்றி விவரிக்கும் போது விவரிக்கிறாரு. ராவணனை பத்தி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்ப கடனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா டிஸ்கிரைப் பண்றாரு. இஎம்ஐ ஜென்சி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல கடனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா பார்த்திருக்காங்க. எதற்கும் கலங்காத இலங்கை வேந்தன், மூவுலகுக்கும் ஈஸ்வரனாக தன்னை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழ்ந்த இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு அவன் கலங்கிறதுக்கான உதாரணமாக அவன் கலங்கிய போது கடன்பட்டார் நெஞ்சம்னு சொல்றாரு. இஎம்ஐ ஜென்சி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கடன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, உங்க எதிர்காலத்தை வித்துட்டு வாழறீங்க. எதிர்காலத்தை விற்றுவிட்டு நிகழ்காலத்தை வாழ்வது போன்ற ஒரு கொடிய வறுமை வேற எதுவும் கிடையாது. அத வறுமைன்னு கூட புரிஞ்சிக்காம வாழறது. சரி, இந்த சத்தியத்தை கேளுங்க. அருணாச்சலம், ஸ்மரணாத் அருணாச்சலம், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் விளக்கிட்டு இருந்தேன். அருண்டு கேளுங்க. சொலல் அப்படிங்கிறதே வாழ்விலே எல்லா அனுபூதிகளையும் சிதைத்து அறையாக்கி குறையாக்கி வாழ்க்கையிலே ஒரு வெறுமையை கொண்டு வந்து விடும். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை போர் அடிக்குதோ, ஹோல் டே டயர்டாவே இருக்கீங்களோ, உங்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்கறங்க தெரிஞ்சுக்கோங்க. சொலாது இருந்து வாழ்க்கையை சுவைத்து பாருங்கள். ஒரு டீ குடிக்கிறீங்கன்னாலும் சரி, ஒரு காஃபி குடிக்கிறீங்கனாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் என்ன அவ்வளவு அவசரம் ஆத்திரம் ஓட வேண்டி, எங்கேயும் ஓடி போய் வெட்டி சாட்சி முறிக்க வேண்டியது எதுவும் இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு. ஒரு வேலையும் இல்லை, ஆனா நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஹோல் டே பிஸி வித்தவுட் பிசினஸ். So much sound but nothing conveyed, only noise. Whole day busy but என்ன productivity business? ஒண்ணும் இல்லை. Whole day லபலபன்னு உள்ளையும் வெளியிலையும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்ன கன்வே ஆச்சு? உள்ளையும் ஒன்னும் கன்வே ஆகல, வெளியும் ஒன்னும் கன்வே ஆகல, ஒன்னும் இல்ல. சொலல் என்பதை நிறுத்தி உங்களுடைய
உங்களுடைய தினசரி வாழ்க்கையே சொலல் என்பதை விடுத்து நிகழ்த்துங்கள். சாதாரணமா காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதோ, யோகா பண்றதோ, பூஜை பண்றதோ, குளிக்கிறது, உங்களுடைய காஃபியோ இல்ல டீயோ எடுத்துக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது, என்ன நீங்க செஞ்சாலும் சொலல் அப்படிங்கிறது இல்லாமல் நிகழ்த்துங்கள். வாழ்க்கையில் இருக்கிற போர்டம் காணாம போயிடும். போர்டம் உடைஞ்சு சிதறிடுங்க. வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உங்களை அறியாமல் சொல்லிக்கொண்டே இருத்தல், உள்ளும் வெளியும் சொல்லிக்கொண்டே இருத்தல். இந்த 2 வருஷமாங்க ஏஐ டெவலப் பண்றதுக்காக, இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ டெவலப் பண்றதுக்காக ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் புத்தகங்களோடு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது டிரான்ஸ்லேட் பண்றது, நிறைய தமிழ்ல இருக்கிறத சம்ஸ்கிருதத்திலையும், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத ஆங்கிலத்திலையும், தமிழ்ல இருக்கிறது ஆங்கிலத்திலையும், இந்த மொழிபெயர்ப்புகள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பல மொழியில இந்த சத்சங்கம் மொழிபெயர்ப்பு நடக்குதே நேரலையில, எத்தனை மொழி எனக்கு பேச தெரியும்னு கேட்டாங்க. நானே சுயமாக என்னால் எழுத, பேச, படிக்க முடியும் அப்படின்னா 3 மொழி தாங்கய்யா. தமிழும் ஆங்கிலமும் சம்ஸ்கிருதம், இந்த 3 மட்டும்தான் என்னாலேயே பேசவும் எழுதவும் படிக்கவும் முடியும். மற்ற மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன் பக்தர்களோடு உரையாடுவதற்காக. கொஞ்சம் பிரெஞ்சு, கொஞ்சம் ஸ்பானிஷ், கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் ஹிந்தி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன், அறிவுரை சொல்ல போறேன், ஆசி கொடுக்க போறேன், தீட்சை கொடுக்க போறேன். அதுக்கு மொத்தமா ஒரு 200-250 வார்த்தைகள் தெரிந்தால் போதுமானது. அது மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் அந்த 250 வார்த்தைகள் அதை உபயோகிக்கின்ற விதம் அந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதானே தவிர எனக்காக நல்ல ஃப்ளூயண்டா பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும் அப்படின்னா, நானே படித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த 3 மொழி தான். தமிழும் சம்ஸ்கிருதமும் ஆங்கிலமும் தான். இந்த 3 தான். இந்த சாஸ்திரங்களை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்னை உலுக்கி விட்டது. அதாவது மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற அந்த நுட்பம், அப்பா, நம்முடைய ரிஷிமார்களுடைய அறிவு. அவங்க சான்ஸ்கிரிட்ல ஒரு 3 வார்த்தையில சொல்லிடுற ஒரு விஷயத்த இப்போ எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 40-50 வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விளக்க வேண்டியிருக்கு. ஆங்கிலத்துல எல்லாம் வேற எந்த மொழியில விளக்கணும் முயற்சி பண்ணாலும் மிக குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மிக அதிக அளவு செய்திகளை, கருத்துக்களை, சத்தியங்களை சொல்லி இருக்காங்க. அப்படின்னால என்ன அர்த்தம்னா,
முழுமையான பரமாத்வைதத்தில், பரமுக்தி நிலையில், அஜாத நிலையில், நிர்விகல்ப நிலையில் நிலை பெற்று அதுல இருந்தே இந்த சாத்திரங்களை, இந்த சூத்திரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்னு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லாது ஸ்மரித்தல், சொல்லாது நினைத்தல் எப்படி சாத்தியம்? ஏன்னா அருணாச்சலம் நாம நினைக்க முயற்சி பண்ணும் பொழுதே அந்த வார்த்தை வந்துடுது, சொல்லல் வந்துடுது. அமைதியா வார்த்தையே எழாத அந்த இருப்பு நிலைக்கு செல்லுங்கள். அந்த இருப்பு நிலையிலே இருத்தலே அருணாச்சல ஸ்மரணம். அதுதான் முக்தி. இருப்பு நிலையிலே இருத்தல். சொலல் என்கின்ற நிலைக்கு பிரியாமல், பிழறாமல், பிறழாமல், ரெண்டு வார்த்தை உபயோகம் பண்றேன். பிழறுதல், பிறழ்தல், இந்த ரெண்டுத்துக்கும் தமிழ்ல வேற வேற அர்த்தம். எந்த நிலையிலும் பிறழ்தலோ பிழறுதலோ இல்லாமல் இருப்பிலே இருப்பது அருணாச்சல ஸ்மரணம். அருணாச்சலம் என்பது தேஜோமயமானது. வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பிலே அமர்ந்திருந்தீர்களானால் உங்களுடைய உயிர்ப்பு, உங்கள் இருப்பினுடைய உயிர்ப்பு தேஜோமயமாக உங்களுக்குள் தெரியும். அதுதான் அருணாச்சல ஸ்மரணம். உள்ளுக்குள் ருசிப்பதை வெளியிலே பார்த்து ரசிக்கவும் முடியும். அதுதான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை வெளியிலையும் பார்த்து ரசிக்கணும், உள்ளுக்குள்ளையும் புசிக்கணுங்க. வெளியில பார்த்து ரசிப்பது, அதை உள்ளுக்குள் சொலல் இல்லாது ருசிப்பது. அருணாச்சலத்தினுடைய கதை. உங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையிலே தங்கள் பரத்துவத்தை பற்றிய பிரச்சனை வருகின்றது. இவர்கள் பெருமானுடைய வெளிப்பாடுகள், படைப்புகள் என்பதனால்
பெருமான் தான் இதை தீர்த்தாக வேண்டும், தீர்த்து வைக்க வேண்டும். வேறு யாராலையும் தீர்க்க முடியாது. அதனால பெருமானே வெளிப்பட்டு இதை தீர்த்து வைக்கின்றார். இதுல பல நிலை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் மூலமாக பல மல்டி டைமென்ஷனல் மல்டிபிள் லேயர் ட்ரூத்ஸ பெருமான் ரிவீல் பண்றார், வெளிப்படுத்துறார். நாம லேயர் பை லேயரா, டைமென்ஷன் பை டைமென்ஷனா ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்வோம். முதல்ல பிரம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடந்த காலம் படைச்சு முடிச்சிட்டாரு. அதனாலதான் அவரை பெருசா நம்ம வழிபடுறது இல்லை. ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு. படைப்புங்கிறது கடந்த காலம். விஷ்ணு ரெப்ரசன்ஸ் எதிர்காலம். அதாவது ஸ்திதி காப்பாற்றுதல் அப்படிங்கிறது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது தானே. வேணா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லிக்கலாம். நிகழ்வில் இருந்து எதிர்காலம் வரை. ஆக்சுவலா நிகழ்காலம் தனியா இல்லை, கடந்ததிலிருந்து எதிர் வரை. எதிர்காலமும் நிகழ்காலமும் மீட் பண்ணிக்கிற அந்த பாயிண்டை எவ்வளவுதான் நீங்க அறிஞ்சு பார்த்தீங்கன்னா அறியறதுக்குள்ள அது எதிர்காலம் கடந்த காலத்துக்குள்ள போயிரும். அதனால ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் இந்த ரெண்டு தான். இந்த கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால், காலாதீத ஸ்வரூபத்தை மறந்ததனால் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள். அந்த குழப்பத்திலிருந்துதான் சுப்ரீமசி, சுப்பீரியாரிட்டி, பரத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலாதீதமாக இருப்பவர்களுக்கு நல்லா தெரியும் நாம் பரத்துவத்தில் இருக்கின்றோம்னு. அதனால தன் பரத்துவத்தை தனக்கோ மற்றவர்களுக்கோ நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லாததனால் அதில் சந்தேகம் வருவதில்லை, பிரச்சனையும் வருவதில்லை. இங்கு அவர்கள் இருவருக்குமே காலாதீத நிலையிலிருந்து சற்று அவர்கள் தாழ்ந்தார்கள். மேபி அந்த பியூர் அவேர்னஸ் பிரம்மஞானத்திலேயே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிச்சிருந்திருக்கும் போல. சரி, அப்படி இன்னும் எல்லாத்தையும் தான் கொஞ்சம் பார்ப்போமே, நம்ம கார்டன் தானே, என்ன நடந்துற போது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படி இறங்கி வந்திருப்பார் போல இருக்கு. ஆனா சில நேரத்தில் அந்த மாதிரி இறங்கி வந்துதான் பெரிய டைவர்ஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிற அனுபவத்தை நாமெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். ரொம்ப சின்ன முடிவு கேஷுவலா எடுத்திருப்போம், ஆனா அது நமக்கு தெரியாத பெரிய சிக்கல்ல விட்டுருக்கும். அது மாதிரி பரத்துவ மறதி வந்து விடுகின்றது. பிரம்மஞான மறதி நடந்து விடுகின்றது. இருவருக்குமே யார் பெரியவர் என்ற குழப்பம் வந்து விடுகின்றது. பரம்பொருள் தேஜோமயமாக காலாதீத ஸ்வரூபமாக பிக் பேங் இப்போ அறிவியல், மாடர்ன் டே அறிவியல் சொல்ற இந்த பிக் பேங் நிகழ்வாக நிற்கின்றார்
நின்று யார் இதனுடைய முடிவையோ முதலையோ காண்கிறீர்களோ அவர்கள் பரம். உடனே எதிர்காலம் விஷ்ணு வேக வேகமா போறார். கடந்த காலம் பிரம்மா அவரும் மேல போறார். நான் முதலே சொன்ன டைம் ஸ்பைரல். இவர் ஒரு பக்கம் போறார், அவர் ஒரு பக்கம் போறார். இரண்டு காலத்தாலும் காலாதீத பரத்தை காண முடியவில்லை. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிர்காலம் ஒரு இடத்துலயாவது ஒத்துக்கும், அது பொய், அது இல்லாதது அப்படின்னு புரிஞ்சிரும். அதனால விஷ்ணுவுக்கு புரிஞ்சிருது. புரிந்த உடனே சரண்டர் பண்ணிடுறார். சரண்டர் பண்ணதுமே பெருமான் காலாதீத சத்தியத்தை விஷ்ணுவுக்கு அனுபூதியா அளிச்சிடுறார். பிரம்மா அப்படி இல்லை, கடந்த காலம் அந்த நினைவுகள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கடந்த காலம் உள்ளது இருப்பு அப்படிங்கிற சத்தியத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு பிரம்மா முயற்சிக்கிறார். அந்த நினைவுகள் தான் தாழம்பு. அதை சாட்சியா கொண்டு வரார். காலாதீத பரம்பொருளிடம் கடந்த காலம் பொய் சொல்லி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது சாத்தியமா? இல்லை. அதனால உண்மை வெளிப்படுகின்றது. பிறகு பிரம்மாவும் மன்னிப்பு கேட்க அவருக்கும் காலாதீத சத்தியத்தை புரிய வைக்கின்றார். தாழம்பூ சபிக்கப்படுகின்றது. பிறகு தாழம்பூ மன்னிப்பு கேட்க அதற்கும் சாப விமோசனமும் அளிக்கப்படுகின்றது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இதற்குள் பல நிலை சத்தியங்கள் இருக்கின்றன. அவைகளை ஒவ்வொன்றாய் இந்த அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். இன்றைய சத்சங்கம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நான் பேசல, என்லைட்டன் பண்றதுக்காக பேசுறேன். இந்த சத்தியங்கள் ரொம்ப ஆழமானவைங்கிறதால ஒரு 2-3 தடவை உட்கார்ந்து கேளுங்க. அப்பதான் பல இடங்களில் இது சாமி சொன்னாரா, கேட்காமலே விட்டுட்டேன், இப்பதான் புரியுது. பல விஷயங்கள் 2வது 3வது முறை கேட்கும் போதுதான் புரிபட துவங்கும். காரணம் என்னன்னா, ஒரு 3 நிமிஷம் அதுக்கு மேல உங்க அட்டென்ஷன் எங்கேயாவது போயிடுங்கயா. திரும்ப நான் கூட்டு வரணும். திரும்ப கூட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கணும். அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த சத்தியங்களை, பரம சத்தியங்களை. அதனால இன்னைக்கு சொன்ன சத்தியங்கள் முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, 3 நிலை மனம்: சத்துவ மனம், ரஜோ மனம், தமோ மனம். அடுத்தது
நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் ரஜோமனத்தில் இயங்கினால் சிருஷ்டி திருஷ்டி இருப்பதை பார்க்கிறீர்கள் என்று நினைந்து பந்தத்திலே கட்டுப்பட்டு அந்த கட்டுக்களாலே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் சுகமும் சுதந்திரமும் இழந்து பெருந்துக்கமான நரகில் வாழ்வீர்கள். ஆனால் நித்திய நிகழ்விலே சத்துவ மனமாக இயங்கினீர்களானால் விவர்த்தமாகிய சத்தியமாகிய விவர்த்த சத்தியமான நாம் பார்க்க விரும்புவதைத்தான் உருவாக்குகின்றோம். சிருஷ்டி திருஷ்டி என்கின்ற சத்துவ நிலையில் புரிதல் நிலையில் இருப்பீர்கள். அதை தாண்டி இன்னமும் அந்த நித்திய நிகழ்வில் இருக்க பரமானுபூதியான அஜாதம் நான் என்றும் இந்த உலகம் என்றும் தனியாக நாம் பிரியவே இல்லை, இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற அஜாத நிலையில் இருப்பீர்கள். நித்திய நிகழ்விலே சொல்லாது நினைதலே அருணாச்சல ஸ்மரணம். சொலல் இல்லாது ஆனால் விழிப்போடு இருத்தல், அதுதான் ஸ்மரணம். ஸ்புரணம் ஸ்புரணம் எனும் வார்த்தையினாலும் ஸ்மரணம் எனும் வார்த்தையினாலும் சொல்லப்படுகின்ற சத்தியம் ஒன்றுதான். சொல்லாது விழிப்போடு இருத்தல், சொலல் இல்லாது விழிப்போடு இருத்தல். தொடர்ந்து அருணாச்சல புராணத்தின் ஆழமான சத்தியங்களை அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். வாருங்கள். இப்பொழுது அண்ணாமலையான் இந்திர விமானம் ஏறி திருவண்ணாமலையின் மாட வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசத்திலும் கார்த்திகை தீப பிரம்மோற்சவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி நித்யானந்த நிலையில் இருந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.